வாக்குத்தத்தத்தோட வாழலாம், வாக்குத்தத்தம் இல்லாமலும் வாழலாம். உலகத்தில் இருக்கிறவங்க ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, அவங்களும் முன்னேறி போவாங்க, அவங்களும் வாழ்வாங்க. எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை அந்த மாதிரியான வாழ்க்கை. இந்த காலம் உங்களை தள்ளும், நீங்களும் தெய்வ திட்டத்தின்படி வாழன்னு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. இந்த கால் மூவ் ஆகுது, இங்கே கால் மூவ் ஆகும்போது ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிருக்கிறாங்க, ஆனால் லெவல் அதே லெவலில் தான் இருக்குது. ஆனால் அங்கே மூவ் ஆகுறாங்க, ஒரு கால் எடுத்து வச்ச உடனே ஸ்டெப்பும் கூடுது, உயரமும் கூடுது. இதுதாங்க வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கை. 2 விதமான பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் இஸ்மவேல், ஒருத்தன் பேர் ஈசாக்கு. 2 பிள்ளைங்க தான், 2 ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைங்க தான். ஆனால் ஒருத்தன் மாம்சத்தின்படி பிறந்தவன், இன்னொருவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். நீங்க பிறந்த பிறப்பே வாக்குத்தத்தத்தின்படியான பிறப்பு. உங்க அப்பா அம்மா விருப்பப்பட்டதுனால பிறக்கலங்க, அவர் விருப்பப்பட்டதினால் உங்களை உருவாக்கி அனுப்பி இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். ஒன்று போல வாழ்வதற்கல்ல, உயரமாய் வாழ்வதற்கு. இந்த உலகத்தில் ஒரு தடை வந்துருச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது தடைகளையும் நீங்கள் ஏறி செல்வீர்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் சுவரின் மேல் படருகிற கொடி. நல்ல கையை தட்டி பிரைஸ் காட். இந்த நாளில் உங்க மேல யோசேப்பின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். யோசேப்பின் ஆசீர்வாதம் ரூபன், சிமியோன், லேவி, இசக்காரு, நப்தலி, செபுலோன் எல்லாரையும் தாண்டி சேஷ்ட புத்திர பாகம் உங்களிடத்தில் வருகிறது. இரட்டிப்பான சுதந்திரத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஓ, இதுதாங்க தேவ திட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக இருக்கிற மேன்மை. பிரைஸ் காட்.